வெல்கம் டு மை சேனல். நான் தோட்டத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு பக்கம் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். என்ன காரணம்னா, தோட்டத்தில் எங்கள் ஆத்தா ஒரு 4 நாட்களுக்கு முன்பு காலமானார். அதனால் துக்க செய்தியை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதனால தான் நான் வீடியோ போடல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாகவே உடம்பு சரியில்லாமல் இருந்து புதன்கிழமை என்று காலமானார். அதனால் தோட்டத்தில் வீடியோ போடல. அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். பாருங்கள், புளி மரம் அப்படியே காஞ்சி கிடக்குது. பூரா இந்த இடம் பூரா இந்த வருஷத்தில் மழை சீசனுக்கு முன்னாடி சோளம் விதைச்சுடணும். புளியங்காய் பார்த்திங்கன்னா கையிலேருந்து பிடிக்கிறது ஒருத்தர் தான் இருக்குது. கையிலேருந்து இந்த மயிலுக்கெல்லாம் நல்லா மேலே தங்கறதுக்கு உண்டான சூப்பரான இடம். இந்த காஞ்சி கிடக்கிறத மட்டையில் இங்கே எரிச்சோம் ஒரு தென்னை மரம், இளநீ, அது பூரா இளநீ நல்லா இருக்குது. இப்போ இளநீ இந்த மரத்தில் குடிக்கணும் கொஞ்சம் சிரமம், ஏன்னா ஏற முடியாது. இப்போ இன்றைக்கி இளநீ ஏறக்கு ஒரு ஆள் கூப்பிட்டா மினிமம் 750 ரூபாய்க்கு கொடுக்கணும், குறைந்தபட்சம் 1000 ரூபா. இப்போ இந்த மரத்துக்கு இருந்தால் புளி மரத்தை ஃபுல்லாக இருக்குதுங்க, ஃபுல்லாக புளி தான். ஆமாம், இங்கேயும் புளி மரம் தான், பூரா புளி மரம் தாங்க. இங்கே ஒரு தென்னை கன்று இங்கே வச்சுருக்குது, வந்துருக்குது பாருங்க. இங்கே ஒரு தென்னங்கன்று ஒரு இங்கெல்லாம் குப்பை இருந்தது எரிச்சு விட்ருக்குறோம். வேறு அதை கம்பெனி வாடகை கூட்டுக்கிறோம். இங்கே ஒரு கம்பெனி பாரத் கேஸ், அது வாடகை கூட்டுக்கிறோம். இந்த இதெல்லாம் வெட்டி விட்டு ஏதோ ஒன்று பண்ணுவானுங்க. வேறு மயில் ஓடுது பாரு. பூரா தென்னை மரம் புளிங்க மரம் தான். ஒரு இதில் வாடகை கூட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட 10 வீடு இருக்குது, 10 வீடு வாடகை கூட்டுருக்குறோம். இந்த வருஷத்தில் இந்த காலி இடத்துல சுத்தம் பண்ணி தட்டு சோளம் 2ல் ஏதோ ஒன்று போடணும். இப்போ சுத்தம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டா ஒரு நாளைக்கு கூடி 1000-1500 ரூபா கொடுக்கணும். அதுக்கு நாமளே சுத்தம் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அவங்க 2 நாள் சுத்தம் பண்ணுறது, நம்ம ஒரு 5-6 நாள் சுத்தம் பண்ணலாம். புறாக்கள்லாம் தீனி வச்சாச்சு. சாயந்தரம் டைம் புறா எப்படி சாப்பிட்டுக்குன்னு வரும். கிணத்து புறா மேலே உட்காந்துக்கு கிணத்து புறா. கிணறு வருங்க, எத்தச்சோடு கிணறுன்னு தண்ணி அது கிடக்குதுங்க. இன்னொரு மழை பெஞ்சா தண்ணி கிணறு ஒரு பாதி அளவுக்கு நம்பிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மரம் பாருங்கள், எத்தச்சோடு மரம். அந்த கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக இருக்குது இந்த மரம் பாருங்க. இங்கே ஒரு புளி மரம், புளி பாருங்க. ஃபுல்லாக இந்த தோட்டத்தில் புளி தான், புளி தவிர வேறு எதுவும் கிடையாது. கோழி கூண்டு
அவங்க சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தோட்டத்தில். பச்சை மிளகா வரும் ஒன்று பழுத்து இருக்குது. ஆனால் பச்சை மிளகா தான், நாட்டு பச்சை மிளகாய். டெக்கரேஷன் செடி தாங்க இருக்கிறதுல அழகு, பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இளநீ இருக்கிற இளநியில் பொறிச்சு குடிச்சிட்டோங்க. 1-2 இளநீ மட்டும்தான் இருக்குது. எங்கள் ஆத்தா காலமானதுனால தோட்டம் கொஞ்சம் வெறிச்சோடி கிடக்குது. அதனால் ஒரு வெறிச்சோடி இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட அவங்க வந்து 40-50 வருஷம் ஸ்கூலில் வந்து ஆசிரியர் வேலை பார்த்தாங்க. எங்கள் ஆத்தா இல்லாத இந்த இல்லம் வந்து வெறிச்சோடி கிடக்குது. ஒரு இந்த இதில் வந்து ஒரு 2 தேங்காய் இருக்குது. இளநியாக இருந்தது தேங்காயை மாறிடுச்சு. அதனால் வந்து இல்லம் வந்து வெறிச்சோடியாக காணப்படுகிறது. இப்போ நாயே வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் உழைக்கி, ஆனால் இன்றைக்கி உழைக்கல. என்ன காரணம்னா வெறிச்சோடி காணப்படுறது எங்கள் இல்லம். ஏன்னா எல்லா விஷயத்துலையும் எங்கள் ஆத்தா தான் முன்னிலையில் நடத்துவாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் ஆத்தா இல்லை. அதனால் புதுசாக வந்து சந்தோஷப்பட்டு வீடியோ போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு வாழைக்காய் இப்போ தான் மேலே விட்டுட்டுருக்குது. இதெல்லாம் சுத்தம் பண்ணி விடுவானுங்க. இன்னொரு 10 நாள் கழித்து இதெல்லாம் சுத்தம் பண்ணி விடணுங்க. அந்த நாய் எப்போ பார்த்தாலும் உழைக்கி, ஆனால் இன்றைக்கி வந்து அமைதியாக இருக்குது. மேலே பந்தல்லாம் போட்டு ஒரு 4-5 நாள் ஆச்சு. இன்றைக்கி எங்கள் ஆத்தா இறந்து 4ஆவது நாள். அதனால் இல்லம் வெறிச்சோடி காணப்படும். எப்பவும் சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் இல்லம் வெறிச்சோடியாக இருக்குதுங்க.